நம்ம எல்லாருக்கும் கனவுகள் இருக்கு, இலக்குகள் இருக்கு. நமக்கு பிடிச்ச ஒன்றை நாம உருவாக்கி ஆகணுங்கிற லட்சியம் இருக்கு. அதை நோக்கி தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கோம், உழைச்சுக்கிட்டே இருக்கோம். நேரங்காலம் பார்க்காம விமர்சனங்களை தாங்கிக்கிட்டு இவ்வளவு தூரம் நம்ம போராடுறது எதுக்காக? நாம நினைச்சதை உருவாக்கணுங்கிறதுக்காக. ஆனா இவ்வளவும் செஞ்சும் அது நடக்காம போகும்போது அது ஏற்படுத்துற வழி இருக்கே, அது ரொம்ப மோசமானது. ஆனா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணு, நாம அதுல தனித்துவம் பெறாம இருக்கலாம், அது என்னன்னு புரிஞ்சிக்காம இருக்கலாம், ஏதோ ஒண்ணு நாம இன்னும் கத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம். இதெல்லாம் கூட நம்ம சரி பண்ணிடலாம். ஆனா நாம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம், நாம எதை நோக்கி பயணப்படுறோமோ, எதை உருவாக்க ஆசைப்படுறோமோ, அது மேல நமக்கு எந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் இருக்குங்கிறத கவனிக்கிறது தான். 175% மக்களுடைய தோல்வி இந்த அட்டாச்மெண்ட்டுக்குள்ளதான் இருக்குங்கிறது தான் அதிர்ச்சிகரமான விஷயம். இந்த அட்டாச்மெண்ட்னா என்ன? அதுல இருந்து எப்படி வெளியில வர்றது? அப்படி வெளியில வந்தா என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும்? இந்த ஷார்ட்ஸோடைய முழு வீடியோவை பார்க்கணும்னா ஹேண்டலுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. நன்றி.